ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நைட்டு கிச்சடி பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் நல்ல கடலெண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ் இல்லை, வெங்காயம், பச்சை மிளகா, அது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, 2 கப்பு. இந்த கப்பால் 2 சேமியா, கடலப்பருப்பு, கருப்பு உளுத்தம், வெள்ளை உளுத்தம் இல்லை, நிலக்கடலை, உப்பு, கடுகு எல்லாம் இப்போ பண்ணுறேன். பக்கத்தில் வெந்நீர் கொதிச்சுட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பொன்னிறமாக எடுத்து எல்லா காய்கறியும் போட வேண்டியதான். வெங்காயம், தக்காளியை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு எல்லா காய்கறியும் போட வேண்டாம். வதங்கினோன்னே காட்டு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காய்கறியும் போட்டேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, இஞ்சி முன்னாடியே போட்டேன். அதுக்கு தேவையான உப்பும் போட்டேன். வதங்கினோன்னே தண்ணி ஊற்ற வேண்டியதான். இதால் 2 கப்பு போட்டிருக்கேன். உப்புமானா உங்களுக்கு 1க்கு 2 ஊற்றேன். இதுக்கு 2.5 ஊற்றுவேன் கிச்சடிங்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிப்ஸு. சால்ட் என்கிட்ட தீர்ந்து போயிடுச்சு. சால்ட் வாங்குவோம், இல்லைன்னா கல் உப்பை பொடி பண்ணி வச்சுப்பேன். கல் உப்பை பொடி பண்ணி ஒரு இதில் இல்லைன்னா போட்டு வச்சுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லுவோன்னு. ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் வெந்துட்டு இப்போ சேமியாவை கொட்ட வேண்டியதான். எல்லாம் கொட்டியாச்சு. இது நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்தோன்னே ஆஃப் பண்ணி பரமாற வேண்டியதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உப்புமா சில பேருக்கு பிடிக்காது. காய்கறி எல்லாம் போட்டு கிச்சடியாக பண்ணுங்கள். ஹெல்த்துக்கும் நல்லது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உப்புமா ரெடி. சூப்பராக. கடைசியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி பரமாற வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்சத தேங்காய் சட்னி அரைச்சி பரமாறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.